திராவிட முன்னேற்றக் கழகம் வருகின்ற மக்களவைத் தேர்தலில் மக்களிடம் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டது. ஏப்ரல் 19ஆம் தேதி வெற்றியடைய வேண்டும் என்ற இலக்குடன் திமுகவின் வேட்பாளர்களை ஆதரித்து அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் நேரடியாக முதல்வரும் தற்பொழுது பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார்கள். இதில் 1000 ரூபாய் அனைத்து குடும்ப பெண்களுக்கும் வழங்கப்பட்டு வருகிறதா என்ற ஒரு கேள்விக்கு வீதியில் உள்ள பெண், எனது குடும்பத்திற்கு இன்று வரை 1000 ரூபாய் வழங்கவில்லை என்று நேரடியாக முதல்வரிடம் கூறிய காட்சிகள் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. சென்ற இடமெல்லாம் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்ப்புகள் தான் கிளம்பியுள்ளன. குறிப்பாக தூத்துக்குடி மற்றும் தேனி, ராமநாதபுரம், நீலகிரி போன்ற அனைத்து தொகுதிகளிலும் நிச்சயமாக திமுக மிகப்பெரிய ஒரு படுதோல்வியை அடையும் என்றும் கூறப்படுகிறது. தமிழகத்தின் 39 மக்களவை தொகுதிகளிலும் திமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவி 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் 3வது கட்சியாக அணி உருவாகும் என்றும் தற்பொழுது செய்திகளும் இணையதளங்களில் வெளியாகி வருகிறது. ஒற்றை செங்கலை வைத்துக்கொண்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 2021ஆம் ஆண்டு பிரச்சாரம் செய்தது போல் தற்பொழுது பிரச்சாரத்தை செய்து வருகிறார் என்றும் மக்கள் இனி ஒருபோதும் ஏமாற மாட்டார்கள் என்றும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களின் சந்திப்பின் பொழுது கூறியுள்ளார். திமுகவின் ஆட்சி தற்பொழுது இருக்கிறது. ஆனால் எய்ம்ஸ் மருத்துவமனை என்னாச்சு, நீட் ஒழிப்பு என்னாச்சு, ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதிகள் என்னாச்சு என்று ஒவ்வொன்றும் வரிசை கட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்விகளையும் முன்வைத்து வருகிறார். இந்த நிலையில்தான் இன்று பிரச்சாரத்திற்கு சென்ற ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக பெண்களிடம் நலம் விசாரிக்க செய்யும் பொழுது 1000 ரூபாய் எங்கள் குடும்பத்திற்கு வரவில்லை என்று கண்ணீருடன் கூறிய காட்சிகள் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதற்கு பதிலளிக்காமல் சென்ற காட்சிகள் ஸ்டாலின் அவர்களின் உண்மையான முகத்தையும் தெரிய வருவதாகவும் செய்தியாளர்கள் தற்பொழுது இணையதளங்கள் வைரலாக பரவி வருகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த மக்களவை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும். கடந்த 10 ஆண்டுகளில் ஆட்சியை கைப்பற்ற முடியாத திமுக மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக திமுகவிற்கு மக்கள் ஓட்டுக்களை செலுத்தினார்கள். ஆனால் கலைஞரை விட ஸ்டாலின் அவர்கள் மிக மோசமாக ஆட்சியை நடத்தி வருவதாக, இனி திமுகவிற்கு யாரும் ஓட்டுக்கள் செலுத்த மாட்டோம் என்பதற்கேற்பதான் தமிழக பெண்கள் அனைவரும் உறுதிமொழி எடுத்திருக்கிறார்கள் என்பதற்கேற்பதான் செய்திகளும் வெளியாகி வருகிறது. ஏனென்றால் ஆண்களை விட பெண்கள் தான் அதிக வாக்குகள் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நிலையில் 1000 ரூபாய் வழங்குவதாக கூறி ஏமாற்றிவிட்டதன் காரணமாக ஸ்டாலின் அவர்கள் ஓட்டுக்கள் கேட்டாலும் நாங்கள் கொடுப்பதில்லை என்பதற்கேற்ப தற்பொழுது விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதனால் பெண் வாக்காளர்களை இழந்த திமுக என்ற பெயரும் உருவாகியிருக்கிறது. தேனி மற்றும் நீலகிரி, தூத்துக்குடி போன்ற தொகுதிகளில் திமுக படுதோல்வியை அடையும். இது விஐபி தொகுதி என்பதால் இந்த தொகுதிகளில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பிரச்சாரத்தை நடத்தி வருகிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆனால் அனைத்து பெண்களும் 1000 ரூபாய் வழங்காத காரணத்தினால் விரக்தியில் திமுகவிற்கு எதிராக ஓட்டு போடுவதாக கூறப்படுகிறது.